அனைவருக்கும் வணக்கம். நாகப்பட்டினம் அருகில் உள்ள சிக்கல் சிங்காரவேலர் கோயிலை பற்றி தெரிந்து கொள்வோம். சிக்கல் சிங்காரவேலர் எந்த சிக்கலையும் போக்கி நன்மை தரும் சிக்கல் சிங்காரவேலர் என கூறப்படுகிறார். செவ்வாய் தோஷத்திற்கு பரிகார சலமமாகும். செவ்வாய் தோஷம் போக்கி நன்மை அளிப்பவர் சிக்கல் சிங்காரவேலர். செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் அற்புதமான பலன் கிடைக்குமாம். இங்கு பிரதான தெய்வமாக முருகர் உள்ளதால் முருகர் ஸ்தலம் என கருதப்படுகிறது. ஆனால் சிவபெருமான், சக்தி தேவி, விஷ்ணு பகவானும் உள்ளனர். இது சிவா விஷ்ணு ஸ்தலமாக சிறந்து விளங்குகிறது. இஸ்தலம் திருஞான சம்பந்தரால் பாடல் பாடிய ஸ்தலமாகும். சிவபெருமான் பெயர் நவநீதீஸ்வரர், அம்பாள் பெயர் வேல் நடுங்கண்ணி, பெருமாள் பெயர் கோலவாமன பெருமாள். வசிஷ்டர் வெண்ணையால் சிவலிங்கம் உண்டாக்கியதால் வெண்ணெய் பிரான் எனவும் சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். சல வரலாறு. சல விருட்சம் மல்லி. இக்கோவில் பழமை வாய்ந்த ஸ்தலமாகும். சக்தி தேவி முருகப்பெருமானுக்கு சூரபத்மனை அழிக்க வேல் கொடுத்த ஸ்தலமும் இதுவே ஆகும். 64 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாகும் என்பது சிறப்பாகும். இங்கு அழகிய திருக்குளம் உள்ளது. இத்திருக்குளத்தை பால் புஷ்கரணி என அழைக்கிறார்கள். ஒரு காலத்தில் இந்த இடம் மல்லிகை வனமாக இருந்ததாம். அந்த சமயத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட சமயத்தில் காமதேனு மாமிசத்தை உணவாக உண்டதால் சிவபெருமான் சாபம் அளித்தாராம். சாபம் விபத்தியாக காமதேனு இங்கு சிவபெருமானை வேண்டிய போது மல்லிகை வனத்தில் சாப நிவர்த்தியாகும் என கூற இங்கு வந்து திருக்குளத்தில் காமதேனு நீராடிய போது பால் சுரந்து குளம் முழுவதும் பாலாக பரவியதாம். பால் நிரம்பியதை கண்ட வசிஷ்டர் அந்த பாலை எடுத்து திரட்டி வெண்ணெயாக்கி சிவலிங்கத்தை பிரித்தாராம். அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்து வந்த வசிஷ்டர் வேறு இடம் செல்ல நினைத்த போது சிவலிங்கத்தை எடுக்க முயற்சித்த போது சிக்கல் உண்டானதாம். அந்த இடத்திலேயே சிவலிங்கத்தை பூஜை செய்து வந்தாராம் வசிஷ்டர். எனவே ஊர் பெயர் சிக்கல் என வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சிக்கல் சிங்காரவேலரையும் சிவபெருமானையும் அம்பாளையும் பெருமாளையும் தரிசனம் செய்து பலன் பெறுவோம், வளம் பெறுவோம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.